கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு ஸ்டாக்கை எப்படி பிக் பண்ணணும், முழுக்க பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டாக ஒரு ஸ்டாக்கை எப்படி பிக் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியாக நம்ம இப்போது இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாக்கை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம பிரேக் அவுட்னு ஏன் கன்சிடர் பண்ணுறோம், ஸோ இதோட எஸ்எல் என்ன, என்ட்ரி என்ன, டார்கெட் என்ன, இது என்ன ரீசனுக்காக நம்ம இதெல்லாம் இந்த இடத்துல எஸ்எல் வைக்கிறோம், இந்த இடத்துல டார்கெட் வைக்கிறோம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஒவ்வொரு வீடியோலையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களை ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேடராக நம்ம மாற்றணும் அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ உங்களை அடுத்த தளத்திற்கு அழைத்து செல்லும் பயிற்சி களம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்விங் ட்ரேடிங்க்கு எடுக்கிறோம், அதே எஸ்எல் கொடுத்துருவோம், என்ட்ரி கொடுத்துருவோம், டார்கெட் கொடுத்துருவோம். ஆனால் அதோடு மட்டும் இல்லை, ஸோ இது எஸ்எல் ஹிட் பண்ணாலும் நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவேன், டார்கெட் ஹிட் பண்ணாலும் அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணலாம், அதுலேயும் நீங்கள் நாலேஜை வளர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துடலாமா? ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு சேனல் ட்ராப் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பிரேக் பண்ணி என்ன ஆயிடுச்சு, சரியான நல்ல கேப் டவுன். ஸோ கேப் டவுனே ஆயிருந்தாலும், ஸோ கேப் டவுன் ஆயிருந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாலும் என்னை பொறுத்தளவு இது நோ யூஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ இதோட ப்ரீவியஸ் சப்போர்ட் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் லோ தான் உங்களுக்கு என்ன ஆகும், சப்போர்ட்டாக கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த 23,855 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான் சொல்லணும். இதை உடச்சா தான் நெக்ஸ்ட்டு என்ன ஆகும், மறுபடியும் அடுத்த டவுன் சைடு உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இந்தியா பாகிஸ்தான் வார்னால் எந்த அளவுக்கு இதுக்கு கீழேயும் இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இனிமேல் தான் தெரியும். ஸோ என்னை பொறுத்தளவு இதில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது முழுக்க நம்ம கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியாது. ஸோ இதில் சப்போர்ட் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தான் நானும் நம்புகிறேன். ஓகே, எல்லோரும் பொசிஷன் வச்சுருந்துருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருந்தது எல்லாமே ரெட்டாக மாறி இருக்கும் இல்லை. ஓகே, நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா கட் பண்ணிடுங்க. சில ஸ்டாக்குலாம் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். நம்ம கொடுத்த ஸ்டாக்கு ஜியோவாக இருக்கட்டும், ஜியோ ஃபினான்ஸாக இருக்கட்டும், இல்லை டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், பாரதி ஏர்டெல் கூட இப்போது ப்ராஃபிட் புக் பண்ணலாம், இல்லை ஹோல்டு பண்ணலாம். அந்த நிலைமையில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 771 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. ஸோ சரி, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம இதை 4 ஹவரில் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் போன வீடியோவில் 4 ஹவரில் கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஒரு சேனல், இந்த சேனலை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இப்போது சேனலை பிரேக் பண்ணியிருக்கு, கீழே பிரேக் பண்ணியிருக்கு. அது பிரேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ என்ன ஆயிருக்கு, ஒரு 4 ஹவரை பார்க்கும்போது ஒரு ஹேமர் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் கீழே விழுகலாம். ஒன்று, இது ஒரு மைனர் ட்ரெண்டு தான். இதை அவ்வளோ பெரிய எப்படி சொல்கிறது, மேஜர் ட்ரெண்ட் லைன் கிடையாது, ஒரு மைனர் ட்ரெண்ட் தான், மைனர் ட்ரெண்ட் லைன் தான். இதை டச் பண்ணிவிட்டு கீழே விழுகலாம், இல்லை அப்படியே கூட கீழே விழுகலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தா எப்படி பார்த்தாலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஸ்டாக்கை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த ஸ்டாக்கு சிலதை நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். எஸ்எல்ல ஏதாவது ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், எஸ்எல்ல கொடுத்துருங்கன்னு இன்னும் ஒரு 2-3 ஸ்டாக் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அதை என்னன்றதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துடலாமா? ஓகே, நம்ம கொடுத்த ஜொமேட்டோ இந்த அதாவது எட்டர்னல் லிமிடெட் அப்படின்னு நம்ம மாற்றிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது இந்த கன்சால்டேஷனுக்குள்ளே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வரலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சில ஸ்டாக்கு பார்த்தோம்னா நம்ம சரி கீழே விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் லாஸை குறைச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளில வந்துடுவோம். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா
இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிட்டு அகைன் அப் சைடில் போகும். அப்படி அப் சைடில் போகும்போது நம்ம யோசிப்போம், ஆகா விற்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு. எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் சரி, கரெக்டாக ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கட்டும், இல்லை இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணலாம், முழுக்க முழுக்க டெக்னிக்கை தான் நம்ம நம்பணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பாரதி ஏர்டெல். பாரதி ஏர்டெல் ஒரு மைல்டான ஒரு அப்சைடில் போணுச்சு. அப்சைடில் போயிட்டு அகைன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு டபுள் டாப் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவு இந்த 1815 இந்த ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கணும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனர் ட்ரெண்ட் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர் மைனர் ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகணும். ஸோ இந்த 2 ரீசன் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி 1 2 3 நெக்ஸ்ட், அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் என்ன ஆயிருக்குன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போயிருக்கு. ஸோ இந்த டைம் சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை கீழையும் எடுக்கலாம். என்னை பொறுத்தளவு நீங்கள் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்எல் ஒரு கரெக்டான ப்ராப்பரான எஸ்எல்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே வரணும். இங்கே சப்போர்ட் எடுக்கலாம், இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைனில் மைனர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகலாம். ஒரு வேளை கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த ஜோனுக்கு, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஓகே, நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி உள்ள நம்ம கொடுத்த மொத்த ஸ்டாக்குமே பார்த்துட்டோம். ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன், நீங்கள் ஏதாவது வாங்கி வச்சுருந்தீங்கன்னா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துடலாமா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 2 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒருத்தர் வந்து எல்ஐசியை வந்து லாங் டேர்முக்கு வந்து நம்ம பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க டெக்னிக்கலாக. ஸோ அதை நான் வந்து சாட்டர்டே நாளைக்கு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு, இன்றைக்கி தான் சாட்டர்டேன்னு நினைக்கிறேன், சண்டே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து மேசகான் டெக். மேசகான் டெக் மட்டும் அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம மேசகான் டெக்கை பார்த்துருவோம். ஸோ மேசகான் டெக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கப் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த கப் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பரான பிரேக் அவுட் வந்து வரல. ஸோ அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான, அதாவது ஒரு கேண்டில், க்ரீன் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் உள்ளேயே வந்துருச்சு. உள்ளே வந்தாலுமே நேற்று என்ன ஆயிருக்கு, ஃப்ரைடே வந்து ஒரு 3% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ எதனால் மற்ற நிறைய ஸ்டாக் கீழே விழுகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்குகள்லாம் என்ன ஆயிருக்குன்னா நேற்று அப்சைடில் தான் ஒரு மாடரேட்டாக அப்சைடில் போயிருக்கு. ஸோ ஹெச்ஏயில் பார்த்தீங்கன்னா 1.5% வந்து அப்சைடில் போயிருக்கு. கொச்சின் ஷிப்யார்ட் 2 போயிருக்கு. ஸோ இப்படி இந்த ஸ்டாக்குகள்லாம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் வார்னால் இந்த ஸ்டாக்கு எல்லாம் பெனிஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டாக்கை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்குன்னு பார்க்கும்போது ஹெச்ஏஎல் அண்டு டிஃபென்ஸ், அதாவது மேசகான் டெக்கை நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஸோ மற்ற ஸ்டாக்குலாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒர்த்தாக இல்லை. ஸோ 2 ஸ்டாக்குமே ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்டில் இருந்து அப்சைடில் போகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 2 ஸ்டாக்கையும் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ மேசகான் டெக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் அபோவ் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் என்ட்ரியை எடுத்துக்கிடலாம். ஒரு இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்காக பை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒரு வீக்லியில் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து வீக்லியில், நல்லா கேட்டுங்க, வீக்லியில் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஓகே, இதோட டார்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பாருங்களேன், இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கு எந்த அளவுக்கு வெறித்தனமாக ஏறி இருக்குன்னு பாருங்கள். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஓகே, நான் இதை வந்து வீக்லியில் மாற்றிக்கிறேன். வீக்லியில் மாற்றிக்கிட்டால் நமக்கு அந்த சார்ட்டை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஹை போயிருக்கு, ஹை போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துட்டு அதோட ரேலியை பார்த்தீங்களா, வீக்லி ஷார்ட் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 330 800 ஆச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், 1000 நெக்ஸ்ட்டு 3000 ஆயிருக்கு. இப்போது
இதோட டார்கெட் என்னவாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்களேன். இப்போது 3000லேருந்து அகைன் நெக்ஸ்ட்டு 5000 ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அப்சைடில் போகும். ஸோ அதான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பியூட்டி. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம், டிஃபென்ஸ் செக்டாரில் உங்களுக்கு ஷிப் பில்டர்ஸில் இதுதான் நம்பர் 1 லார்ஜ் கேப்னு சொல்லலாம் இருக்கிற ஸ்டாக்குகள்லையே. ஸோ அதனால் இன்னொன்று ஒரு அற்புதமான ஸ்டாக், உங்களுக்கு டெக்னிக்கலாக பொட்டென்ஷியலாகவும் உங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஸ்டாக் வந்து நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வாங்கி வச்சோம்னா அடுத்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த பிரேக் அவுட் ஆகட்டும். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக என்ன பண்ணுறேன், இதோட எஸ்எல் கொடுக்குறேன். டார்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு கப் ஃபார்மேஷன். பட் இதோட டார்கெட் நான் கொடுத்துருக்கிறதுக்கு ஃபஸ்ட் இந்த டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட். நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஒரு 3 months ஆர் இல்லை 6 monthsக்குள்ளே இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிடும். ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்க்கு பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதோட டார்கெட் என்னன்றதை சொல்லிடுறேன். இல்லாட்டா இப்போவே கூட பார்த்துருவோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு பார்த்தேன், வேண்டாம். ஸோ இதோட நம்ம என்ன பண்ணலாம், இதோட எஸ்எல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே நீங்கள் என்ட்ரி, அதாவது என்ட்ரி வந்து இந்த ட்ரெண்ட் லைன் அபோவ் வைக்கும்போது என்ன பண்ணலாம்னா எஸ்எல் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு பிஃபோர், அதாவது கீழே வச்சுக்கலாம். ஓகே, இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இப்போது இந்த கப் ஃபார்மேஷன் வந்து டார்கெட் நம்ம எப்படி செட் பண்ணலாம். ஸோ கப் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு, இதோட டார்கெட்டை நம்ம எப்படி ப்ராப்பராக செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு செட் பண்ணியிருக்கேன். 39% அப்சைடில் போயிருக்கு. ஓகே, இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நான் இப்போ உங்களுக்கு டார்கெட் எப்படின்னு இப்போ செட் பண்ணிடலாம். இதை டெலீட் பண்ணிடுவோம். ஓகே, அதாவது கப் ஃபார்மேஷனாக இருக்கட்டும் இல்லை கப் வித் ஹேண்டிலாக இருக்கட்டும், ஸோ ரெண்டுக்குமே டார்கெட் வந்து ஒரே மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், செட் பண்ணணும். அதாவது இந்த கப்போட உள்கூட மட்டும் என்ன பண்ணணும், மெஷர்மெண்ட் பண்ணணும் அதோட டாப் வரைக்கும். உங்களுக்கு இதுதான் டார்கெட். நெக்ஸ்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைஸ் அப்படின்றத நம்ம இப்போது என்ன பண்ணிடலாம், ப்ரைஸில் சொன்னால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது 4300 வரைக்கும் டார்கெட் இருக்குது. ஸோ அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.